இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார். ஆமென். நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமாம் இல்லையா? ஆகவே ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி அதை சுயாதித்துக் கொள்ள வேண்டும், அதை எப்படி சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் ஒரு நாள் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணிடுவார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் உடனே நமக்கு நிறைவேறாவிட்டாலும் நாமே அது கால தாமதமானாலும் அது என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆகவே கால தாமதம் என்றால் பல 100 வருஷங்கள் அப்படி அல்லாதபடி குறிப்பிட்ட காலங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. நாம் அதை விசுவாசித்த உடனே அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு என்னது டென்ட் சேர்த்து நேரம் எப்படி இருக்கும், இந்த டென்ட் பிள்ளை சத்தம் போடுற ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. டென்ட் சேர்த்து நேரம் என்ன நடக்கும், என்ன நடக்கும், எப்படியே துணையிடும், ஸ்டெப்ஸாக ஏற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வர வர எப்படி இருக்கும் அந்த உடம்புக்கு, அது பலனாக வரும். நம்மவே இல்லையா? ஒரு சாதாரண ஒரு இளநீ மூலம் செய்யப்படுகிற ஒரு ஸ்டெப்ஸ்லே அவ்வளோ பெரிய பலன் இருந்தாலும் இந்த வார்த்தையோடு பலனாக இருக்கும். நம்மவே இல்லையா? நம்ம சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கணும். சோக வீட்டில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரிக்கு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறதுனால ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறார், சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறார். நம்மவே இல்லையா? ஆமாம். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கிறது இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இனி ஒரு காலங்களிலும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இதை என்ன செய்யறீங்க, அனுபவிக்க வேண்டும். வாய் இருக்கா? ஹலோ, வாய் இருக்கா? என்னது என்னதுமா? அனுபவிக்கணும். ஜூலி என்னது? அனுபவிக்கணும். சரி, எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எபிரேயர் புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் என்ன செய்வேன், நான் உன்னை எப்படி செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த மாலை வேலையில வந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லவில்லை, பெருகவே, growth, multiply. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, multiply blessing. ஆமா, எக்ஸாம்பிள் மல்டிப்ளை, தொழில் மல்டிப்ளை. இந்த மாதத்தில் என்னது, ஆமா, நீங்க ஒன்றை செய்வீங்க, அது உங்களுக்கு 2ஆய் மாறும். ஆமா, அப்படி எதெல்லாம் நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அதுல டபுள் போர்ஷன் பிளஸிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து எப்படி வந்தது என்று சொல்லி நாங்கள் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்ம சும்மா சில காரியங்களை செய்ய மாட்டார், அதற்குரிய சில காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம் சீக்கிரமாக. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி நிரப்புங்கள் என்று. ஆமென். ஆகவே முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், உயிரினங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். ஆமென். வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அப்படி ஒவ்வொன்றை உருவாக்கி இப்ப முதல் விதைகள் இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆமென், இங்கே சொல்லுகிறார், மற்றவெல்லாம் உருவாக்கிட்டு அந்த 22வது வசனத்துல தான் சொல்லுகிறார், நீங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இந்த பறவைகள், மிருகங்கள், இவைகள் ஆமென், இவைகள் என்னவா, பல்கி பெருகினால்தான் பூமி பல்கி பெருகக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஆகவே இந்த பறவைகள், ஆமென், இந்த மிருகங்கள் தான் என்ன செய்யும், இந்த பூமியை பெருக செய்வதற்கு அது என்ன செய்யும், அவைகள் செயல்படுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் சில பறவைகள் சில தானியங்களை சாப்பிட்டு விட்டு அதுக்கு அங்கங்கே போட்டுட்டு அந்த தானியம் என்ன செய்யும், அது உருவாக்கப்படும். அது மாதிரி ஆண்டவர் முத்தல் என்ன செய்கிறார், மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பதாக மனுஷனுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உருவாக்குகிறார்.
முதல் மனிதனாய் ஆதாமை மாத்திரம் உண்டாக்கி இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? அவனை முதலாவது உருவாக்கி இருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. என்னமா? முதலாவது ஆதாமை மாத்திரம் உண்டாக்கி இருந்தா என்ன நடந்திருக்கு? எங்க அவன் இருப்பான்? அவன் என்ன, அவனுக்கு ஆக்சிஜன் வேலை செய்யுமா? அவனுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும்? பசிச்சா சாப்பிட முடியுமா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. இந்த ஆசீர்வாதம் சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது வித்தாக என்ன செய்கிறான்? மிருகங்கள், பறவைகள் இவைகளை என்ன செய்கிறான்? நீங்கள் பழுகி பெருகினால்தான் என்னது இந்த பூமி எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? அவருடைய மன விருப்பத்தின்படியாக ஆண்டவர் என்ன செய்யறார்? இவைகளை உண்டாக்குற போது என்ன சொல்கிறாரு? நல்லது. யாருக்கு நல்லது? யாருக்கு? யாருக்கு? ஆதாமுக்கு. நீங்க அன்னைக்கு பிறக்கல. ஆதாம் ஏவாளுக்கு நல்லது. முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாளுக்கு அது நல்லது. அது அவர்களுக்கு சுகம், அவர்களுக்கு பலன், அவர்களுக்கு ஆரோக்கியம். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்? படிப்படியாக என்ன செய்கிறான்? அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 1:28 வாசிப்போமானால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருக வேண்டும். முதல் என்ன செய்ய வேண்டும்? இயற்கை உயிரினங்கள் இவைகள் எல்லாம் பழுகி பெருகிறனால அப்ப அப்படின்னா ஆபிரகாம் ஆதாம் உண்டாக்கப்பட்ட பொழுது எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? நீங்க இந்த கடல் பிரச்சனை, இந்த நொல்ல இதுவே இருக்கிறதுனால உங்க வாயில வார்த்தை வரவே மாட்டேங்குது. நிச்சயமாகவே நான் உன்னை என்ன செய்வேன்? அப்ப அவன் எப்படி இருந்திருப்பான்? எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? அவ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மனுஷனை உருவாக்குகிறார். அவன் உருவாகிற பொழுது பஞ்சம், பட்டினி, வறுமை இருக்கவில்லை. அவன் இந்த பூமி ஏதேன் தோட்டம் வந்து அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறார், பின்பு தேவன் அவரை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை அதை கீழ்ப்படுத்தி மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்கள். இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். அவைகள் என்னதான் இருந்தாலும், பறவைகளா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், நாட்களில் இருந்த பயங்கரமான மிருகம் எல்லாம் யாருடைய கண்ட்ரோலுக்கு வருது? மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு வருது. இயற்கை மனுஷனுடைய கண்ட்ரோலுக்காக தேவன் எப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன செய்கிறான்? மனுஷன் கையிலே கொடுத்து நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசிமகள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தவராம் என்று. முதலாவது மனிதனாகிய ஆதாம் அவன் என்ன செய்யப்பட்டான்? பழுகி பெருக தொடங்கினான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவான். தேவனுடைய ஆசீர்வாதம் இங்க ஸ்டார்ட் ஆகி எப்படி வருகிறது என்று சொல்லி நம்மாவே. அதற்கு பிறகு 2ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 3 வாசிக்கமாக முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். ரெஸ்ட். மூன்றாவது அதை என்ன செய்தான்? பரிசுத்தம். ஆமென். அப்ப இந்த ஓய்வு நாள் என்ன நாளாக இருக்கிறது? ஹோலினஸ், பரிசுத்தமாக இருக்கிறது. தேவன் நம்ம எப்படி பாருங்க, அழகா இருக்கு. தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பிறகு அதற்கு பிறகு என்ன செய்கிறான்? அவர் ஓய்ந்திருக்கிறார். 2வது அவன் அந்த 7ஆம் நாள் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆகவேதான் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளாகி அந்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அந்த நாள் நமக்கு என்னவாக இருக்கிறது? பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறது. ஆகவே அந்த பரிசுத்த நாளை நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அந்த நாளிலே நீங்கள் வருவீர்களானால் ஆண்டவர் என்ன செய்வான்? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு எழுதி வைத்திருக்கிறார். நாம் என்று அந்த ஓய்வு நாளிலே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளும். அப்ப முதலாவது அவர் என்ன செய்கிறார்? உயிரினங்களை ஆசீர்வதிக்கிறார். 2வது மனிதனாகி ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 3வது நமக்கு தேவையான உண்டு நாட்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் நமக்கு
ஆசீர்வாதமான நாளாக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. 7ஆம் நாள் மாத்திரமல்ல, 7ஆம் நாள் அந்த ஓய்வு நாளிலே நீங்கள் தேவனை வந்து தெய்வ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பொழுது அங்கிட்டு இருக்கிற 6 நாட்கள் என்ன செய்வான்? எப்படி அவர் இந்த பூமியில் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி அந்த 7 நாட்கள் அவர் தொழில் செய்தது போல நீங்களும் நானும் இந்த 6 நாட்களும் நாங்கள் பணிவிடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதால தான் சொல்லுகிறார். அந்த 28 சொல்லுகிறார், நீங்க பழகி பெருகி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாடுகிற சகல என்னது ஜீவத்தனைகளும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப என்னது 6 நாட்கள் என்ன இருக்கிறது? ஆளுகை. என்ன ஆளுகை இருக்கிறது? நீங்க செய்கிற வேலைகள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல அப்படியே போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஜெபம் பண்றேன் சந்து போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. அந்த 6 நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை கடமைகளை செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அந்த 6 நாட்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து 7ஆம் நாள் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிற பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நன்மை கொடுக்கிறேன். இப்ப அடுத்து நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போவோம். ஆதியாகமம் 9:1 வாசிங்க மகள். பின்பு தேவன் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப உங்க எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சந்ததிகள் என்ன செய்யப்பட்டது? பாவத்தின் மிகுதினால் அழிக்கப்பட்ட பொழுதும் அவன் நீதிமானாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்க. நோவாவின் வம்சம் வரலாறு. அந்த காலத்துல நோவா வாழ்ந்த காலத்துல நீ பாவம் பெருகி இருக்கிறது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? அந்த பேனை பண்ணுங்க. அவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான். நம்மளை சுற்றிலும் பாவம் பெருகி இருக்கும், அநீதி நிறைந்திருக்கும். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமான்களாக இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. பாருங்க, நீங்க அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா என்னது? பாவம் பெருகி அங்கே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் தேவனை அறியாதபடிக்கு என்ன செய்றாங்க மனுஷர்கள்? மாமிசத்தின்படி இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது? நீதிமானுடைய குடும்பமாக இருக்கிறது. 2வது சொல்லப்படுகிறது, உத்தமனாய் இருந்தான். ராமின் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நான் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையும் உத்தமனவர்களாக இருக்கணும். மற்றவர்களை சொல்லக்கூடாது. அவங்க அதை செஞ்சனாலதான் நான் அல்ல. அவன் அந்த புள்ள கெட்டதுனா, அந்த புள்ள கெட்டபடியோட சேர்ந்ததுனால என் பிள்ளை கெட்டது இல்லை. நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். 3வது சொல்லப்படுது, நோவா தேவனோடே சஞ்சரித்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ராமின் உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருக்கிறது. அவனோ தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய அவன் சந்திரிக்கிற என்னது? பிரேயர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2ஆம் மாசத்துல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ராமின் சொல்லுங்க. ஆகவேதான் அவன் குடும்பத்தை ஆண்டவர் செய்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் இந்த உலகம் அழிந்து அதுக்கு பிறகு அந்த குடும்பம் மாத்திரம் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் குடும்பமும் பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த காமால வேலையில் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறான்? ஒரு பெரிய ஆசீர்வாதம். பல்கி பெறுகிறது அப்படின்னு மல்டிபிளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல்கி பெருகிறது பூமியில ஜனங்கள் இல்லை. அதனால அவர்கள் திருமணம் முடித்து அந்த பாதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன இந்த நாட்கள் என்ன வேணும்? நம்ம இதுல மல்டிபிளை ஆகணும். ஆவியில கொட்டாய் விட்டு இருக்கிறதுல ஜெபத்துல மல்டிபிளை. சொல்லுங்க. ஜெபத்துல வேதம் வாசிப்பது வேற, சபைக்கு வர்றது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மல்டிபிளை. ஆலயத்தில் இருக்கிற அத்தனை ப்ரோக்ராம்லையும் கலந்து கொள்றீங்க. அது மல்டிபிளை. அப்புறம் வேணும் ஏதோ சொல்லலாம், ட்ரிபிள் டபுள் அப்படின்னு இருக்குது. ஆமாவே இல்லையா? ஆகவே அப்படி பல்கி பெருகும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறான்? நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப நாங்க முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ஆதியாகமம் 22:17 வாசிப்போம். ஆதியாகமம் 22. ஹலோ, இந்த வசனத்தை தான் ஆயினது எபிரேயருக்கு அறிவிக்கிறாங்க. எபிரேயர் ஜனங்களுக்கு அங்கே எழுதுகிறார். பவுல் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதுகிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல. அவருடைய சந்ததிகள் எப்படி இருக்குதான்? வானத்தின் நட்சத்திரங்கள். நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? அந்த சந்ததினா என்னது? அவன்
அவன் மூலமாய் வந்த சந்ததிகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? அவன் மூலம் தானே நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஆமாவே இல்லையா? எப்படி நோவாவின் குடும்பத்திலே அந்த 3 பிள்ளைகள் ஒரு பிள்ளையுடைய வம்ச வரலாற்றுல நாங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டோம்? இங்க வரனால வாசிமாக நம்மளை எப்படி பெருக பண்ணியிருக்கிறாரு? எப்படி பெருக பண்ணியிருக்கிறாரு? வானத்தின் நட்சத்திரம் எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரம் என்ன முடியுமா? சரி, அதை எண்ணிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த செட்டேஜ் எல்லாம் போட்டு. அடுத்து என்ன ஆசீர்வாதம்? கடற்கரை. ஆமீன். எப்படி அந்த வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சிருப்பான் பாருங்க. ஆமாவே இல்லையா? உனக்கு எப்படி அந்த விசுவாசம் உண்டானது? ஆமீன். 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 12:2 வாசிங்க. நான் என்ன செய்கிறேன்? உன்னை சின்ன ஜாதியா அல்ல, உன்னை பெரிய ஜாதியாயினேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். இந்த மாதத்திலே அவங்களை சொல்லி தருங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்லி இப்படி வச்சு சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் படிங்க, உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போறேன். பாருங்க என்ன சொல்றேன். நான் என்னை அவர் பெரிய ஜாதியாக மாற்றி என்னை அவர் ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவேன், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த 2ஆம் மாதத்திலே 1ஆம் தேதி அந்த 6:45 சொல்றார். எழுதி வச்சுக் கொள்ளுங்க. ஆண்டவர் இதை செய்கிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? கீழ்ப்படிதல். நோவாவுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆமாவே இல்லையா? அதுபோல ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் சீக்கிரமாக முடிப்போம். இதன் தொடர்ச்சி நமக்கு அடுத்த நாளைக்கு தான் நமக்கு என்ன இருக்கு? இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? 26ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசிங்க. ஈசாக்கு என்ன செய்யறான்? அந்த தேசத்துல அங்க என்ன உண்டாயிட்டு? பஞ்சகாலம் மாதிரி உண்டாயிட்டு. அதனால அவர் புறப்பட்டு போக முற்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றா, நீ போய் கேராவில் தங்கு, அங்கங்க போகாத அப்படின்னு சொன்னோன்னா அவன் கீழ்ப்படிந்து அங்க இருக்கிறான். ஈசாக்கு அந்த தேசத்திலே என்ன செய்யறான்? விதைக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற இடத்துல என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்று செய்யணும். விதைக்கிறேன்னு சொல்லி என்னத்தை விதைக்க போறீங்க? அப்ப நீங்க ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ராமன் சொல்லி இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன், எல்லா வீட்டுகளையும் ஒரு சின்ன என்ன இருக்கணும்? சின்ன பிள்ளைகள் இருந்தா மட்டும் இல்ல, பெரிய ஆட்களே போடுங்க. நீங்களே ஒரு உண்டியலை வாங்கி வச்சு போட்டு நம்பாதீங்களே. சின்ன பிள்ளைகள் இருந்தா மட்டும்தானே உண்டியல் இருக்கணும். உங்களுக்கு அந்நாட்கள் எல்லாருக்கும் உண்டியல் இருக்கும். ஆமாவே இல்லையா? அவங்க உண்டியலை உடைச்சுதான் என்ன செய்வோம்? சொல்லுங்களேன். நீங்கள் இந்த காலத்தில் உள்ளவங்களோ என்ன ஜெனரேஷன்? இது 20 இருந்தது 90 கிட்ஸ் 20 கிட்ஸ் தான். இது 45 கிட்ஸ். துக்கும் தலையாது, துக்கும் ரன் போட்டு தான் இருப்பாங்க. ஈசாக்கு என்ன செய்யலாம்? அந்த தேசத்துக்கு போயிட்டு என்ன செய்யலாம்? கர்த்தர் சொன்னபடியே சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடியே விதைக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் அவனை என்ன செய்யறான்? அவர் சொன்னபடி விதைத்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு. இதுக்கு என்ன சொல்றது? மல்டிப்ளையா? இதுக்கு என்ன சொல்றது? 100. அதுக்கு என்ன சொல்றது? செஞ்சுரியா? பாருங்களேன். அப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டா. கரங்களை தட்டி தேவனவை கொடுத்து கிரிக்கெட் தான் பார்க்குறீங்க, செஞ்சுரி ஒன்றும் தெரிய மாட்டேங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு உலகத்துக்கு போவீங்க. பாருங்களேன். ஆமா பாருங்க, சொல்லுங்க. அந்த வருஷத்திலே சொல்லுங்க, இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே நான் செஞ்சுரி அடிப்பேன். நல்ல வார்த்தை. ஆமாவே இல்லையா? நம்முடைய லைஃப்ல என்ன செய்யணும்? செஞ்சுரி. ஆமாவே இல்லையா? சப்ஜெக்டுகள் எல்லாம் என்ன அப்படி தலையாக்குங்க. அடுத்த வருஷங்க எப்படிமா? எப்படி பாருங்க, செஞ்சுரி அடிச்சுட்டான். 100க்கு அதிபதி. நீங்களும் நான் யாரு? 100க்கு அதிபதி. ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிட்டா 100க்கு அதிபதி. ஆமாவே இல்லையா? 10 ரூபாய் இருந்தா 10 ரூபாய்க்கு அதிபதி. 10 ரூபாய் பெரிய காசு. ஆமாவே இல்லையா? ஆமா.
அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்ப அது 10 ரூபாய் தான் கொடுப்பாங்க, 50 பைசா கொடுப்பாங்க. அம்மாவே இல்லையா? ஆமா, அந்த 50 பைசாவில் என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். ஆமா, அவ்வளோ நான் பேசினேன்னா நான் இருக்கிற எனக்கு துக்கம், நான் அழுதுகிட்டு தான் போகணும். ஒரு சந்தோஷமா ஒரு காரியங்களை சொல்ற நேரம் என்னோட நீங்கள் என்னது வா ஆமையும் போட்டதுக்கு பிறகு பாருங்க பேசுற உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆமா பாத்து ஏமா பாருங்க சொல்லு, யாராச்சும் வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு. ஆமா, அவன் ஐஸ்வரனாகி ஹலோ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் மல்டிபிள் எப்படி வருது? எவ்ரிடே. ஓகே, இங்கிலீஷ் வெரி வெல் குட். ஆமா, அப்படிதான் இருக்கணும். இங்கிலீஷ்ல பேசுனா பிரசங்கமே அழகா வருது. ஆமாவே இல்லை சும்மா வர அப்படின்ட்டாங்க. வாசிங்க மக. மகா பெரியவன் ஆயிட்டான். அதுக்கு என்னமா சொல்றது? சொல்லுங்க. பிக் பிசினஸ் மேன். என்னமா? ரிச் மேன். ராமின் சொல்லுங்க. இந்த 21 என்னது இந்த பிப்ரவரி மாதம் ஐ எம் ரிச் மேன் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்? ரிச் உமன். அயன் லேடி. வேற என்னது? அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் போதும். அவன் பாருங்க என்ன செய்தான்? விதை விதைக்கிறான், அது 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக பெருக்கத்தை பார்க்கிறேன். என்ன செய்யணும்? ஆமே, அந்த விதையை மட்டும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அறுவடைன்ட்டு. அடுத்து என்ன செய்யலாம் பாருங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை. அப்ப உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ என்னது அவைகளை செய்ய வேண்டும். ஒரே காரியத்தை செய்யக்கூடாது, டெய்லி இட்லியே ஊற்றக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிசினஸ் புரியுறதா? ஒன்றே செய்யக்கூடாது. அப்ப அது ஒரு நேரம் அதுக்கு நஷ்டமாகிடும். அப்ப என்ன செய்யணும்? இன்னொன்னையும் செய்யணும். ராமின் சொல்லுங்க. அப்படி 4-5 என்ன செய்யணும்? 4-5 பிசினஸ் செய்யணும். ராமின் சொல்லுங்களேன். அந்த பிசினஸ் ஒரு சாரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வேற என்ன பிசினஸ் சொல்லுங்களேன். நீங்க செய்யற பிசினஸ்கள் சொல்லி தொலைஞ்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்களேன். சொல்லுங்களேன். என்னது வாய முடியுதுன்னா இந்த மூடி போடுவாங்க. இப்போ வியாபாரமே இல்லாமல் போயிடும். ஆமாவே இல்லை. சொல்லுங்களேன். செய்கிறது சொல்லி ஆசை என்ன என்ன உனக்கு வந்து நான் காசு கேட்க போறேன், நான் சர்டி கட்ட போறேன், எனக்கு 2 லட்சம் கொடுன்னு கேட்க போறேன். என் ஆண்டவர் எனக்கு தேவை. அவருடைய வேலைக்காரன், நான் கூலிக்கு பார்த்தவனாக இருக்கிறேன். ஆமாவே இல்லையா? ஆகவே அவன் ஐஸ்வரனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகிட்டான். இப்ப என்னது? ஆடு மாடு. அப்ப என்னது? ஆடு மாடுகளா எப்படி இருக்கும்? ஆடு மாடுகளா வந்தா எப்படி இருப்பான்? ஐஸ்வர்யன். ஆமா, அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? அநேகருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீ சம்பளம் கொடுக்கறதுக்குமா என்ன செய்யணும்? ஒரு தொழில் ஆரம்பிக்க வேணும். ஆமா இல்லையா? நீ 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 குடும்பத்தை நீ காப்பாத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி நானே எல்லா வேலையும் நானே தோசை ஊற்றுவேன், நானே மாவை கட்டுவேன், நானே செஞ்சேன்னா நீயே தான். எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட முற்பட வேண்டும். ஆமா இல்லையா? நான் வந்து கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஈசாக்குக்கு பிறகு யாரு? யாக்கோபு. 28:14 வாசிக்கலாம். எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு யாக்கோபு? அவங்க அப்பா கொடுத்த ஒரு கோல் தான். இந்த கோலை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தினால நீ என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும். ராமின் சொல்லுங்க. உனக்கு இருக்கிற ஏதோ ஒன்றை வைத்து நீ என்ன செய்ய முடியும்? நீ அதை பெருக செய்ய முடியும். ஆமாவே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. கோலை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனால் அவன் ஆண்டவர் அவனை முன்குறித்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு. ஏன்னா நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன்னா, அங்கே என்ன நடக்குது? இந்த ஆசீர்வாதம் பல்கி பெருகி கொண்டே வருகிறது. ஆபிரகாமுக்குள்ள இருந்து ஈசாக்குக்குள்ளே வந்து, ஈசாக்குக்குள்ள இருந்து யாக்கோப்புக்குள்ளே வந்து, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு செக் ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறேன், நாளைக்கு தான் பாஸ் ஆகும். ஆமா இல்லையா? வாசி முடிச்சிருவோம். இது யாருக்கு சொன்னாரு? சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னாரு. வாயில என்ன இருக்கு? சுவிங்கம்மா. நீ மேற்கையும் இங்க என்ன சொல்ற? லேண்ட், ஒரு லேண்ட், ஒரு வீடு இல்லை. இங்க மேற்குல ஒரு வீடு இருக்கு, கிழக்குல ஒரு வீடு இருக்கு, வடக்குல ஒரு வீடு இருக்கு, தெற்கையில ஒரு வீடு. 4 வீடு இருக்கு சிஸ்டர். காலையிலே ஒரு குடை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? 4 வியாபாரம் இருக்கு. 4 வீடு வேணும், ஒரு வீடு தான் வேணும்.
வீடு மேல் வீடு கட்டுறவன் அவன் சமைக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. ஆகவே 4 அங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறோம் சிஸ்டர், இங்க என்ன வச்சிருக்கிறோம், ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறோம், அங்க ஒரு டெக்ஸ்டைல் ஒன்று வச்சிருக்கிறோம். அப்புறம் பாருங்க, யாராச்சும் ஆமேன்னு நாங்க இப்படியே தான் இருப்போம். கடைசி கல்லறைக்கு போற நேரம் நெத்தியில 25 பைசா வட்டி போய் படுத்துக்குவோம். வாசி மக, உன் சந்ததி சொல்லுங்க, நீ உன் சந்ததி பாருங்க. இந்த சந்ததி யாரு? யாரு? உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம் இல்லையா? யாக்கோபுக்கு சொல்லுகிறார், யாக்கோபு அவன் திருமணமே முடிக்கல, இனிமே தான் திருமணம் முடிச்சு இனிதான் பிள்ளைகள் பெற்று இனிதான் அதுல இருந்து யூதா வரணும், யூதாவில இருந்து இயேசு வரணும், இயேசு வந்தாதான் நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க இருக்கு. நீங்க அப்படியே வாயில ஒதுக்கி அப்படியே இருக்கிறீங்க. ஆமா இல்லையா? வாசி மக முடிச்சுட்டேன். உன் சந்ததி. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஆமா, தூளா இருக்கிறோம். சொல்லுங்க. சொல்லுகிறா, நீ கொஞ்சம் தனியா வந்திருக்கிற, ஒண்ணுமே இல்லாத மாதிரி வந்திருக்கிற. ஆனால் உன்னை குறித்து இந்த மாத வேளையில வந்திருக்க உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம் என்று நீங்க நினைப்பீங்க. எனக்கு எல்லா கதவும் மூடிடுச்சு. நாமே கதவுகள் திறக்கப்படும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். ஆமா இல்லையா? உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார்? உங்கள், அதாவது யூதர்களாகிய நீங்கள் மாத்திரமல்ல, புறஜாதியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே ஆதியாகமத்தில் எழுதியிருக்கிறார். ஆமென். வாசிங்க, அடுத்து மாற்றி வச்சிருவோம். நான் என்ன செய்வேன்? உன்னோடு இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்ளும். ஆபத்துகள் வரும், பிரச்சனைகள் வரும். தேவன் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வதிக்கிற போது சத்துரு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு பல வழிகளை அவன் என்ன செய்வான்? குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருப்பான். ஆமே. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? ஓங்கிய பட்டயத்தோடு வருகிற பொழுது அவன் வழிவிலகி செல்வான். இந்த தேசத்தை உனக்கு நீ எங்க இருந்து போய் அங்க உன்னை கொண்டு வருவேன். கைவிடவே மாட்டேன். கரங்களை கட்டி தேவன் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? சொல்வாங்க, நான் உனக்கு இந்த மாத வேளையிலே சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நீங்க அவருக்கு கையை விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மிகுதி காரியங்களை நாளைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாம். நாம் எல்லாரும் எளிமை நின்று ஆமென் ஒரு பாடலில் ஒரு சில வரிகளை பாடி நாங்கள் கேட்போம்.
சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றியே. உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். கலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா கலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நன்றியோடு நல்ல வாழ்க்கையில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நீங்கள் அறியாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உங்கள் கைக்கிரைகள் ஆசீர்வதித்து பெருக செய்ய விரும்புகிறார். இந்த மாணவர்கள் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் 2 கரங்களை ஆண்டவரிடத்திலே நீட்டி, ஆண்டவரை இந்த மாதத்திலே எனக்கு ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரை. ஆகவே எனக்கு கேட்ட வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு சொற்கள், ஒவ்வொரு எழுத்துக்களை நாங்கள் தியானித்து ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க தேவனுக்கு அனுகூலமான அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கர்த்தா இந்த பூமியிலே ஆண்டவரே சகல விதமான ஆண்டவரே கர்த்தா விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் உயிர் ஜீவன்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து அதன் மூலமாக ஆண்டவரே மனுஷ ஜீவன் இந்த பூமியிலே ஆண்டவரை ஜீவிக்கத்தக்கதான சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ விதத்தில் தடைப்பட்டு போனாலும் அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் பூமியிலே முளைக்க செய்யும். ஆமென். நோவா மூலம் முளைக்க செய்யும், ஆபிரகாம் மூலம் முளைக்க செய்யும், ஈசாக்கு மூலம் ஆண்டவரை முளைக்க செய்யும், யாக்கோபு மூலம் முளைக்க செய்யும், யூதா கோத்திரத்தின் மேல் முளைக்க செய்யும், இயேசு கிறிஸ்து மேல் ஆண்டவரை முளைக்க செய்யும். எங்களை ஆண்டவரே அப்பா அப்பா விளைநிலங்களாக மாற்றி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையெல்லாம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். கைது செய்கிற தொழில் ஆண்டவருடைய வருமானங்களை பெருக செய்ய ஆண்டவரே. இந்த மாதத்திலே அவங்களுக்கு ஆண்டவரே இந்த மல்டிபிளை ஆசீர்வாதத்தை அவர்கள் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் செய்கிற வேலைகளை, நான் செய்கிற சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் என் கர்த்தரை அதில் பலுகை பெருக செய்கிறார் என்று சொல்லி ஆமென். இந்த மாதம் முழுவதும் சாட்சிகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வைப்பதற்காக மட்டும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை சொன்னாங்க. அதை கருத்தில் கொள்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.